அசிங்கப்படுங்க. அப்பா அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொல்கிறீங்கல்ல. அப்பா மேலே சில பேர்லாம் அப்பாவை, என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டுருங்க. அப்பாவை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. அந்த அளவில் தானே எனக்கு நிம்மதியாக இல்லைம்பாங்க. ஆனால் ஒன்று சொன்ன, அப்பா அவ்வளோ கொடூரமான ஆளாக அவங்க முன்னாடி தெரிகிறார்ல. அவர் வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்கள். ஒரு சாதாரண பியூனாக இருப்பார், இல்லை ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒரு சாதாரண சேல்ஸ்மேனாக இருப்பார். உங்கள் அப்பா உங்களுக்கு பெரிய ஆளாக இருப்பார், அங்கே ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளாக இருப்பார். ஓனருக்கு செருப்படுத்து போடுறவராக இருப்பார், ஓனர் காரை துடைச்சி விடுறவராக இருப்பார். என்ன வேணா, ஏன் கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளியாக கூட இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறான் பாருங்க ஒரு ஆம்பளை, அவன் தான் தியாகி.